அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தியை உங்கள் முன்பு பகிரலாம் என்று நான் விடைகின்றேன். அதாவது குறிப்பாக பட்டியலின மக்களும், தாழ்த்தப்பட்ட மக்களும், பின்தங்கிய மக்களும், சிறுபான்மை மக்களும் மற்றும் மலைவாழ் மக்களும், இந்த ஒட்டுமொத்த மக்களுக்குமாக இந்த நாட்டில் எவ்வளவு அநியாயங்கள் நடக்கிறது என்பதை குறித்து நான் உங்கள் முன்னே சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். குறிப்பாக இது நம்முடைய தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுடைய தலைவர்கள் திரு திருமாவன் அவர்கள், திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள், திரு கே.ஏ. கிருஷ்ணசாமி அவர்கள், திரு ஜான் பாண்டியன் அவர்கள், இன்னும் சொல்ல போனால் திரு சீமான் அவர்களுக்கு கூட இதை நான் சமர்ப்பிக்கின்றேன். ஏனென்றால் கிட்டத்தட்ட இந்த மக்கள் இன்றைய தினம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1950 இந்திய அரசியல் சட்டத்தை இந்த நாட்டிற்கு அறிமுகப்படுத்தினார். அப்படி அறிமுகப்படுத்தியவர் குறிப்பாக 22வது அட்டவணையிலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும், பின்தங்கிய மக்களுக்கும், மலைவாழ் மக்களுக்கும், சிறுபான்மை மக்களுக்கும் பல வகை இடஒதுக்கீடுகளை தந்தார். இடஒதுக்கீடுகளை தந்த மனிதர் என்ன செய்தார்? அவர் இதை ஒழுங்காக பின்பற்ற வேண்டும் என்று எல்லாவற்றுக்கும் அவர் பாடுபட்டு மறைந்தார். ஆனால் குறிப்பாக அவற்றில் கிட்டத்தட்ட பாராளுமன்ற தொகுதியிலே 543 தொகுதிகள் இருக்கின்றன. அதே போன்று தமிழகத்திலே சட்டமன்ற தொகுதி என்றால் 234 தொகுதியில் இருக்கின்றது. இந்த தொகுதிகள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு 10 ஆண்டிற்கும் ரொட்டேஷன் முறையில், சுழற்சி முறையில், ரேண்டம் சுழற்சி என்று சொல்வார்கள், அந்த முறையிலே ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் தொகுதிகள் மாறிக்கொண்டே வர வேண்டும். உதாரணமாக தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது என்றால் அவற்றில் 44 தொகுதிகள் பட்டியலின மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கு ஒதுக்கப்பட்டது. இவைகள் இந்த 44 தொகுதிகளும் ஒவ்வொரு 10 ஆண்டிற்கும் வெவ்வேறு தொகுதிகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். சுழற்சி முறையில் அவை வேறு தொகுதிகளுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் இதை யாரும் செய்வது கிடையாது. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இதை யாரும் பின்பற்றுவது கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமால் காட்பாடி தொகுதி எடுத்துக்கொள்ளுங்கள். காட்பாடி தொகுதியிலே கிட்டத்தட்ட சுதந்திரம் இந்த 10 ஆண்டு கால இந்த கிட்ட 17 சட்டமன்ற தொகுதிகள் நடைபெற்று போயிருக்கின்றன. இந்த 17 சட்டமன்ற தொகுதியிலும் காட்பாடி ரிசர்வேஷன் தொகுதிக்கு வாய்ப்பில்லை. அதே மாதிரி சில இன்னும் இப்போ நம்முடைய இவர் இருக்கின்றார் அல்லவா, வேலூர் பாராளுமன்ற தொகுதியும் வேலூர் சட்டமன்ற தொகுதியும் சரி, அங்கும் இதுவாறு ரொட்டேஷன் முறையில் வரவில்லை. ஏனென்றால் அங்கிருக்கின்ற மேல்தட்டு மக்கள் அந்த தொகுதியை விட மறுக்கின்றார்கள். இவர்களும் பட்டியலின மக்கள் தலைவர்களும் அதை குறித்து கேட்பது கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் திரு திருமாவன் இருக்கின்றார். சிதம்பரம் தொகுதியிலே 3 முறை நிற்கின்றார். 3 முறையை நின்று அங்கே வந்து கொண்டிருக்கின்றார். அவர் 3 முறை நின்று விட்டார் அல்லவா. இந்த தொகுதி வேறு அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு வேறு தொகுதிக்கு மாற வேண்டும் என்றெல்லாம் அவர் அதுக்கு பாடுபடுவது கிடையாது. அவர் கேட்பது கிடையாது. இதே மாதிரி எல்லா தலைவரும் ஒன்று சேர்ந்து அரசாங்கத்திடம் முறையிட்டால் தானே அந்த ரொட்டேஷன் சுழற்சி முறையை கொண்டு வருவார்கள். ஆனால் எப்படி பாதித்து கொண்டிருக்கிறார்கள் தெரிய போகிறது அவங்களுக்கு. அது மட்டுமல்ல, இந்த மக்கள் கிட்டத்தட்ட இந்த 234 தொகுதியிலே தமிழகத்தில் ஒட்டுமொத்த மக்களும் அந்த தாழ்த்தப்பட்ட அந்த எல்லா தொகுதிகளிலும் அந்த பட்டியலின மக்கள் பயன்பெற வேண்டும் என்றால், அதாவது வெவ்வேறு ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் 44 சட்டமன்ற உறுப்பினர் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் வாய்ப்பு மறுக்கப்படுகின்றது. ஒரு சிலரால் இது கபலீகரம் செய்யப்படுகிறது. இது முழுக்க ஒரு வகையில் பார்த்தால் மன்னராட்சி முறை காட்டுகிறது, சர்வாதிகார முறையை காட்டுகிறது. எவ்வளவு வேதனை பாருங்கள். பாராளுமன்ற தொகுதி எடுத்துக்கொள்ள அதே ஒன்றுதான். அகில இந்த அளவிலே 87 பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட ரிசர்வேஷன் தொகுதி இருக்கிறது. மலைவாழ் மக்களுக்கு 52 தொகுதி இருக்கின்றது. இவைகள் அப்படியே பின்பற்ற 70 ஆண்டு காலமாக ஏதோ பெயருக்கு ஒரு சில தொகுதிகளை மட்டும் மாற்றிவிட்டு அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்கள் பார்க்கணும். இப்படியே போனால் இந்த நாடு என்ன ஆகுது சொல்லுங்கள். அப்போ அந்த மக்கள் எல்லாம் எவ்வளவு ஏமாற்றப்படுகிறார்கள். அது மட்டுமா, அம்பேத்கர் அவர்கள் விருப்பப்பட்டது வேறு. அவன் என்ன ஆசைப்பட்டார் தெரியுமா?
இந்த ரிசர்வேஷன் தொகுதிகளிலே மற்ற இனத்தை சேர்ந்தவர்கள், மற்ற சாதியை சேர்ந்தவர்கள் வாக்களிக்கக்கூடாது. முழுக்க முழுக்க பட்டியலின மக்கள் மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும். அவ்வாறு வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற உறுப்பினர்கள் கண்டிப்பாக அந்த மக்களுக்காக பாடுபடுவார்கள் என்று ஐராது அவர் அன்று குறிப்பிட்டு சொன்னார். ஆனால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் பணம் வேண்டும் என்றால் அரசாங்கமே அந்த பட்டியலின மக்களுக்கு செலவழிக்க வேண்டும். இது அவர் ஆரம்பத்தில் அவர் அந்த அரசியல் சட்டத்திலே கொண்டு வந்த முறை. ஆனால் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் பொதுவாக ரிசர்வேஷன் தொகுதியை விட்டுவிட்டார்கள். ஆனால் இந்த ரிசர்வேஷன் தொகுதி இது மட்டும் ஒன்று, சுழற்சி முறையில் ஒவ்வொரு 10 ஆண்டுகளும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் மாறுவது கிடையாது. அவர்களும் விட மாட்டார்கள், இவர்களும் அதை முறையிட மாட்டார்கள். அப்போ ஏமாந்தவர்கள் ஏமாந்து கொண்டே இருக்க வேண்டும். இது எந்த வகையில் நியாயம்? அது மட்டுமா, சிறுபான்மை மக்களுக்கு என்று இதுவரைக்கும் ஒதுக்கியது கிடையாது இடம். மேல் சாதி மக்கள் இருக்கிறார்கள், தாழ்த்தப்பட்ட தொகுதி இருக்கிறது. அந்த சிறுபான்மை மக்களுக்கு என்று எந்த தொகுதியும் கிடையாது. ஒரே ஒரு ஆங்கிலோ இந்தியன் தொகுதி என்று ஒன்று மட்டும் இருக்கு. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடஒதுக்கீடு கிடையாது. அதாவது தேர்தல் முறையில் இடஒதுக்கீடு கிடையாது. ஏதோ கல்வியிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் அதுவும் தமிழகத்தில் தருகிறார்கள். அகில இந்த அளவிலே தாழ்த்தப்பட்ட, அதாவது சிறுபான்மை மக்களும் சரி, சிறுபான்மை மக்களிலே கிறிஸ்தவர்களும் சரி, இஸ்லாமியர்களும் சரி ஃபார்வர்ட் வகுப்புகளில் வருகின்றார்கள். உதாரணமாக என்னை எடுத்துக்கொண்டால், நாங்கள் இந்தியன் கிறிஸ்டின் என்று போட்டுவிட்டு படாத பாடு ஒட்டுமொத்த குடும்பமே நாங்கள் அழிந்தோம். என்னுடைய 58 வயதிலே என் தகப்பனார் இறந்து விட்டார். என் தாயார் 38 ஆண்டு இறந்து விட்டார். ஒட்டுமொத்த 8 பேர், நாங்கள் ஒரு குடும்பத்தில் 8 பேர், நான் பெரியவன். ஒட்டுமொத்த குடும்ப பாவாக என் மேல் சேர்ந்து வந்தது. ஏதோ நான் நன்றாக படித்த காரணத்தினால் நிறைய எஸ்எஸ்எல்சி நிறைய மார்க் எடுத்த காரணம் 1970 டேலண்டட், நானும் 2 தம்பியிலும் சரி, அதன் டேலண்டட் தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட 1000 ரூபாய் பெற்று படித்து வந்தோம். இல்லை என்றால் என்ன ஆகுது? எது எங்களுக்கு அது நன்றாக படித்தாதால் அது நான் ஏதோ படித்து முடித்தேன். இவ்வளோ எம்ஏ, எம்எஸ்சி, எம்எட் என்று இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படித்தும் எங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தை காப்பதற்கு தான் இருந்தது. இது மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தாழ்த்தப்பட்டியலான மக்கள் எல்லாம் படித்துவிட்டு, சிறுபான்மை மக்கள் படித்துவிட்டு அவர்கள் வேறு எந்த வேலைக்கும் போவது கிடையாது. மைய அரசாங்கத்தில் ஃபார்வர்டு என்று தள்ளிவிடுகிறார்கள். மாநில அரசாங்கத்தில் அவர்களுக்கு பின்தங்கிய மக்கள் என்று சொல்லுகிறார்கள் ஒழிய பிசி மட்டும் தருகிறார்கள். அது கல்விக்கு மட்டும்தான், அரசாங்க வேலைகள் கிடையாது. இவையெல்லாம் இப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகின்றார்கள். குறிப்பாக தயவு செய்து சொல்லுகின்றேன், இந்த பட்டியலின தலைவர்களே, உங்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் மட்டும் ஒரு சில தொகுதிகளை பெற்றுக்கொண்டு வெற்றி பெற்று மீண்டும் மீண்டும் உங்கள் பெயர் எடுக்கிறீர்களே, உங்களை போன்ற ஆயிரக்கணக்கான திறமை வாய்ந்தவர்கள், புத்திசாலிகள், அறிவாளிகள் இந்த 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 இனத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் மழுங்கடிக்கப்படுகின்றார்கள். கை கொடுத்து தூக்குவதற்கு ஆள் இல்லாமல் மழுங்கடிக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு வாழ்வு கிடையாது. ஆகிய எனவே அப்படிப்பட்ட மக்களுக்கும் தமிழகம் ஒட்டுமொத்தம் எடுத்துக்கொண்டாலும், இந்தியாவில் ஒட்டுமொத்தம் எடுத்துக்கொண்டாலும், வெவ்வேறு பகுதியில் வெவ்வேறு மக்கள் ஒரே அம்பேத்கர் தான் அந்த உலகத்தில் தோன்ற முடியும். ஆயிரக்கணக்கான அம்பேத்கரால் தோன்ற முடியும். அவற்றுக்கெல்லாம் வாய்ப்பு தந்தால் தானே. வாய்ப்பு மறுக்கின்ற பொழுது அவர்கள் எல்லாம் முடங்கி விடுகின்றார்கள். எனவே தயவு செய்து அரசாங்கமும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி, இந்த பட்டியலுக்கு தலைவர்களும் சரி, தயவு செய்து இந்த முறையை, சுழற்சி முறையை, ரேண்டம் சுழற்சி முறையை தயவு செய்து இந்த இடஒதுக்கீட்டு தொகுதிகளிலே கொண்டு வாருங்கள். எல்லா பகுதி மக்களுக்கும் வெவ்வேறு மூலைகளிலும் வெவ்வேறு திசைகளிலும் ஆயிரக்கணக்கான நம்முடைய மக்கள் கண்டிப்பாக முன்னுக்கு வருவதற்கு திறமைசாலிகள், குறிப்பாக திறமைசாலிகள், பேச்சாற்றல் மிக்கவர்கள், அறிவாற்றல் மிக்கவர்கள், மெத்த படித்தவர்கள் எல்லோரும் வர முடியாததற்கு காரணம் இது போன்று ஒரு சிலர் மட்டும் சில தொகுதிகளை காலமெல்லாம் ஒதுக்கி கொண்டே இருக்கின்றார்கள். எனவே சிந்தித்து பாருங்கள். காட்பாடியில் சொல்ல எனக்கு தெரிந்து புத்தி தெரிந்த நாளிலிருந்து சுமார் 8 ஆண்டு 9 ஆண்டுகள் 9 முறையும் 10 முறையும் திரு துரைமுருகன் அவர்கள் தான் அந்த இடத்தில் நிற்க முடிகிறது. காரணம் என்றால் அது அந்த பட்டியலின மக்களுக்கு மாற்றப்பட்டிருந்தால் நிற்க முடியுமா? அப்போ அங்கே இருக்கின்ற பட்டியலின மக்கள்லாம் இந்த 70 ஆண்டு காலம் ஏமாந்து கொண்டு இருக்கின்றார்கள். எனவே இதனை கருத்தில் கொண்டு அரசாங்கத்திடம் இது நான் இப்பொழுது விடுக்கின்ற இந்த செய்தியானது ஆயிரக்கணக்கான மக்கள் இதை கண்டு இதனை லைக் செய்யுங்கள், இதனை ஷேர் செய்யுங்கள்.
பலருக்கு நீங்கள் இதை தெரிவியுங்கள். அப்படி தெரிவிக்கின்ற போது எல்லோருமாக சேர்ந்து தனிமரம் தோப்பாகாது. ஒரு கை எழுப்பினால் ஓசை வராது, பல கை எழுந்தால் தான் ஓசை வரும். எனவே தயவு செய்து உங்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று கூடுங்கள், போராடுவோம், வெற்றி பெறுவோம். அனைவரும் நாம் ஒன்று சேர்ந்து வச்சுங்கள். இந்த தலைவர்களுக்கு நாங்கள் இருக்கின்ற தலைவர்களை அவர்களை நாம் உற்சாகப்படுத்தினால் we should stimulate them. If we stimulate the leaders, definitely the leaders will come down and they will work for us. நமது மக்கள் எனவே உயர்ந்தவர் உயர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள், தாழ்ந்தவர் தாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும். எனவே இந்த சுழற்சி முறையை கொண்டு வர வேண்டும் என்னை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த கிறிஸ்தவர்கள் கண்டை மூடிக்கொண்டு கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களும் என்னவோ இவர்களெல்லாம் யார் எந்த கட்சி யாருமே நமக்கு பாடுபடுவது கிடையாது. நமக்கு அந்த இடஒதுக்கீடு கொடுத்து விட்டார்களே ஒழிய என்ன பிரயோஜனம்? நமக்கு வேலை வாய்ப்பிலும் ஒதுக்கப்படுகிறார்கள். இது மாதிரி தேர்தல் முறையில் ஒதுக்கப்படுகிறார்கள். அப்படியே எந்த வகையில் நியாயம் சொல்ல போகிறார்? இவர்கள் பைத்தியக்காரத்தனமாக டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு அழைக்கின்றார். கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் சீக்கியர்களையும் பௌத்தர்களையும் எல்லோரும் இதில் பௌத்தர்களும் சீக்கியர்களும் எங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுங்கள் என்று வாங்கி சென்று விட்டார்கள். ஆனால் இந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்கள் மட்டும் எங்களுக்கு மைனாரிட்டி ரைட்ஸ் வேணும், சிறுபான்மை உரிமை வேணும் என்று வாங்கி கொண்டு வந்துள்ளார். ஏன்னா ஆலயங்களையும் பள்ளிகளையும் மருத்துவமனைகளையும் காப்பாற்றுவதற்காக வாங்கி ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இந்த 70 ஆண்டு காலமே வாழ்ந்தவர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், வாழ்ந்த குடும்பங்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அடிமட்டத்தில் இருக்கின்றார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைப்பது கிடையாது, கை கொடுத்து தூக்குவதும் கிடையாது. உதாரணம் என்னை எடுத்துக்கொள்ளுங்கள். சுமார் 33 ஆண்டு காலமாக பட்டதாரி ஆசிரியர், எம்ஏ, எம்எஸ்சி, எம்எட் 3 முதுகலை பட்டத்தை பெற்றிருக்கிறேன். ஆனால் கடைசி வரைக்கும் சிறுபான்மை பள்ளியிலே பணியாற்றிய காரணத்தினால் வெறும் கணித ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் நுழைந்தால் கடைசி வரையும் கணித ஆசிரியர் வெளியே வந்தேன். இதே அரசாங்கத்தில் இருந்திருப்பேன். ஆனால் நான் ஒரு தலைமை ஆசிரியர் ஆகியிருப்பேன், டிஓ ஆகியிருப்பேன், சிஓ ஆகியிருப்பேன், மாநில அளவிலே டைரக்டர் ஆகியிருப்பேன். கல்வித்துறையில் எந்தவித வாய்ப்பு இல்லாமல் இதுபோல் என்ன கூட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிறுபான்மை மக்கள் எவ்வளவு வேதனைப்படுகின்றனர் தெரியுமா? சிறுபான்மை இவர்களெல்லாம் பேருக்கு என்று சும்மா அரசியல்வாதிகளுக்கு ஜாலர் அடித்துக் கொண்டு தான் குடும்பம் தன்னுடைய மனைவி மக்கள் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று இவர்கள் இந்த சிறுபான்மை இந்த பள்ளிக்கூடங்களையும் இந்த மருத்துவமனையிலும் பயன்படுத்தி வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். எனவே இவர்கள் அந்த சிறுபான்மை ஒரு சிலர் தான் அதை கூட பயன்படுத்துகிறார். எப்படி இந்த பட்டியலின தொகுதிகளை எல்லாம் ஒரு சிலர் மட்டும் அனுபவித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் செய்கிறார்களோ அதை போலவே இந்த சிறுபான்மை மக்களும் சிறுபான்மை அந்த பிஷப்புகளும் சரி மற்ற பேராயர்களும் சரி அடித்தளத்து மக்களை ஏமாற்றி கொண்டு வருகின்றார்கள். இன்னும் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், தமிழக இந்தியாவிலே மொத்தம் 27 பேராயம், சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில் 27 பேராயம், தென்னிந்திய திருச்சபையில் இப்போது 24 பேராயமாக மாறி இருக்கிறது. இந்த 24 பேராயத்தில் இருக்கின்ற அந்த பேராயர்கள் தங்களுக்கு மட்டும்தான் பதவி வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் அவர்கள் முதலில் 60 வயது இருந்தார்கள், அப்புறம் 62 வயது ஆக்கினார்கள், அப்புறம் அதை 65 ஆக்கினார்கள், அப்புறம் 67 ஆக்கினார்கள். இப்படி அதை 70 வயது ஆக்க வேண்டும் என்று இந்த 24 பேராயத்தினுடைய பேராயர்களும் டைசிஸில் அதுவும் அந்த பேராயத்தினுடைய பணத்தை எடுத்து கோடிக்கணக்கான பணத்தை எடுத்து ஒவ்வொரு வழக்கறிஞர் ஒரு சிட்டிங்கு 25 லட்சம் 50 லட்சம் ரூபாய் கொடுத்து அவர் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் போராடுகின்றார்கள். ஆனால் நல்ல வேளையாக அந்த சுப்ரீம் கோர்ட்டில் சென்ற ஆண்டு அருமையான ஒரு தீர்ப்பு ஒன்று வந்தது. ஏற்கனவே உங்களுக்கு 67 அறிக்கை தந்திருக்கிறார்கள், இன்னும் மீண்டும் மீண்டும் நீங்களே பதவிக்கு வந்து கொண்டிருந்தால் பின்னே இருக்கின்ற மக்கள் என்ன ஆவது? எனவே இது போதும், உங்களுக்கு 67 வயது அதிகம், எனவே எங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று அனுப்பிவிட்டார்கள். அதனால் மேல் முறையீடு கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். இல்லை என்றால் இன்னும் கோடி இப்படியாக அந்த பேராயத்தினுடைய 24 பேராயத்தினுடைய பணம் இந்த தென்னிந்திய திருச்சபையில் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் அளவுக்கு வழக்கறிஞர்களுக்கு கூட்டி செலவழித்திருக்கின்றார்கள். இது என்ன நியாயம்? இனி அந்த மக்களுக்கு பயன்படலாம் இல்லை? எத்தனை பள்ளிகளை புதுப்பிக்கலாம், எத்தனை மருத்துவமனைகளை புதுப்பிக்கலாம், எத்தனையோ பேர்களுக்கு வேலை வாய்ப்பை முடியும். இன்னும் சொல்ல போனால் தனியார் பள்ளிகளிலே, அதாவது எய்டட் ஸ்கூல் என்று சொல்லுவார்கள், கல்வி அதாவது அரசாங்க உதவி பெறும் பள்ளிகளிலே
அந்த சம்பளத்தை அரசாங்கம் தான் தருகிறது. இவர்கள் யாரும் தருவது கிடையாது. இவர்கள் வெறும் மெயின்டெனன்ஸ் மட்டும் செய்கிறார்கள். சிறுபான்மை இதை சேர்ந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் அதனை மெயின்டெனன்ஸ் செய்கிறார்கள். ஆனால் இருக்கின்ற கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் ஆசிரியர் தமிழகத்தில் அரசாங்கம் தான் அந்த சம்பளத்தை கொடுக்கிறது. அப்படி இருக்கையிலே ஆனால் இவர்கள் பதவியில் மட்டும் இவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டும் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்களுக்கு மட்டும் கொடுத்து கொண்டு ஒட்டுமொத்தமாக பாடுபடுத்தி கொண்டு வருகின்றார்கள். என்னை போன பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பேர் இதனை வெளியிலே சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் 33 ஆண்டு பணியாற்றி 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நான் ஓய்வு பெற்று அந்த வேதனையை தவித்துக் கொண்டிருக்கின்றேன். ஏதாவது நமக்கு தாளாளர் பதவி வேண்டும் என்றால் கூட கேட்பதற்கு வெட்கமாக இருக்கிறது. ஏனென்றால் இதே அரசாங்க பள்ளியில் இருந்திருப்பேனால் எவ்வளோ உயரத்துக்கு சென்றிருப்பேன். இங்கு அப்படி இல்லை. அதாவது சுழன்ற மால் செக்கு மாடுபடும் ஒரே இடத்தில் ஒரே பதவியிலே பட்டதாரி ஆசிரியராக நுழைந்தேன். எந்தவித முன்னேற்றமும் கிடையாது. 3 முதுகலை பட்டத்தை பெற்று எந்தவித முன்னேற்றம் கிடையாது, எந்தவித ப்ரமோஷன் கிடையாது. இப்படி என்னை என்றை போல் லட்சக்கணக்கான மக்கள் இந்த 75 ஆண்டு காலிலே வேதனை விட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்வது இந்த அரசியல் கட்சி தலைவனை ஐயா அவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்வது, தயவு செய்து நீங்கள் இந்த மக்களுக்காக உங்கள் உண்மையான உழைக்க வேண்டும் என்றால், நேர்மையாக உழைக்க வேண்டும் என்றால், இந்த மக்களை கை தூக்க வேண்டும் என்றால் நீங்கள் மனது வைத்தால்தான், குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுடைய பின்தங்கிய மக்களுடைய தலைவர்களும் சரி, அவர்கள் மனது வைத்தால் நிச்சயமாக மாறும். உலகம் இப்படி எவ்வளவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, ஆர்டிஃபிஷியல் மோஸ்ட் இன்டெலிஜென்சி இப்படி என்னென்னவோ வந்து கொண்டிருக்கிறது. மருத்துவத்துறையிலும், விஞ்ஞானத்துறையிலும், கல்வித்துறையிலும், அணுத்துறையிலும், அணுசக்தி துறையிலும், ரயில்வே துறையிலும் இந்தியா எல்லா வகையிலும் முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்தியா சும்மா அல்ல. அதாவது உலகத்திலே ரயில்வேல இந்தியா 2ஆம் இடத்தில் இருக்கிறது. பொருளாதாரத்தில் இந்தியா 750 நாடுகள் இருக்கிறது. இந்தியா 3வது இடம் வைக்கிறது. சேட்டலைட் டெக்னாலஜியிலே இந்தியா 4வது இடத்தில் வைக்கிறது. அதே மாதிரி மருத்துவத்துறையிலும் சரி, இன்றைய தினம் அமெரிக்காவிலும் சரி, ஜெர்மனி, யூரோப்பிலும் சரி இருக்க எல்லா நாடுகளிலும் இந்தியாவிற்கு செல்கின்ற லட்சக்கணக்கான 5 லட்சம் 6 லட்சம் மருத்துவர்களும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்களும் மற்ற பொறியியல் வல்லுநர்களும் தான் இந்த உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற வேலையிலே அது கூட இன்னும் பலருக்கு அது வர வேண்டும் அல்லவா? உண்மையான திறமையானவர்களுக்கு வர வேண்டும் அல்லவா? நாம் ஏன் அதை மறுக்க வேண்டும்? ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்கிறார்கள். ஒரு காலத்தில் நம் பிராமணர்களை வெறுத்தும் அவர்கள் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறார்கள். ஆனால் பிராமணர்கள் எடுத்து அவர்கள் ஏன்னா 3% தான். அப்படி இருக்கின்ற பிறகு இருக்கின்ற மீதி இருக்கின்ற 60% மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்தியா முழுமைக்கு ஒரு 40% இருப்பார்கள். ஆனால் இந்த 60% மக்கள் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த 40% மக்கள் அவர்கள் ஏதாவது இடஒதுக்கீடு என்ற பெயரை ஒரு சிலருக்கு அது கூட அவற்றில் கூட சில இந்த கொலீஜியம் என்ற சிஸ்டம் இருக்குது. அதான் இதில் பார்க்கலாம். நீங்கள் இந்த என்ன சொல்ல போனால் ஜட்ஜஸ் நீதித்துறை கொலீஜியம் என்ற சிஸ்டத்தை கொண்டு வந்து அதனை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். அதே கொலீஜியம் ஏன் மற்ற துறையில் வரக்கூடாது என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எனவே எல்லோரும் உழைத்து பாடுபட்டால் தான் இது வர வேண்டுமா? எனவே ஏமாந்திருக்கின்ற மக்கள், அடித்தளத்திருக்கின்ற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், நசுக்கப்பட்ட மக்கள் மேன்மேலும் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்றால் தயவு செய்து அரசியல் தலைவர்களும் மற்ற ஜாதி கட்சி தலைவர்களும் தயவு செய்து உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த மக்களுக்காக நேர்மையாக உழைக்க பாடுங்கள். உண்மையான திறமைசாலிகளை கை கொடுத்து தூங்குங்கள். அவர்கள் மேன்மேலும் வளரட்டும். அவர்கள் வந்து இந்த உலகத்தையும் இந்த நாட்டையும் எல்லாம் செழுமையாக்கட்டும். கண்டிப்பாக சாதி சமயமற்ற இந்த நாடு உருவாக்கப்பட வேண்டும் என்றால் திறமைகளுக்கு முக்கியம் கொடுக்க வேண்டும். இந்த தினம் பார்ப்பனர்களை கத்திரை ஆண்டு காலம் பாடுபட்டு பெரும்பாலும் பார்ப்பனர்களை ஒழித்துவிட்டு என்று மாதட்டி கொடுக்கின்ற மக்களே, உங்கள் மக்களையே நீங்கள் மேல் வர முடியாமல் தடுத்து கொண்டிருக்கின்றீர்களே, இது எந்த வகை நியாயம்? அதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் அதை என்னை பொறுத்தவரை சாதி சமயமற்ற நாடு உருவாக்கப்பட வேண்டும். சாதி சமயமற்ற நாடு, எல்லா சாதி மக்களும் எல்லா சாதியிலும் உண்மையான திறமசாலிகள் மேலே உயர வளர வேண்டும். வளர்ந்து இந்த நாட்டை வளம் குழிந்த நாடாக மென்மேலும் வல்லரசாக மாற்ற வேண்டும். எவ்வளோ திறமைகள் இருந்தும் எத்தனையோ பேர் அவர்களுக்கு கை கொடுக்க
இல்லாமல் என் போன்ற மேலே வர முடிவதில்லை. நாங்கள் மழுங்கி விடுகின்றோம். இதை போன்று மற்றவர்களுக்கு வேண்டாம். ஏன் நான் யாம் பெற்ற இன்பம் யாம் பெறாத இன்பம் எவ்வளவு வையகத்தில் உலகத்தில் மற்றவர்களுக்கு வர வேண்டும் என்று உங்களை எல்லோரை வேண்டி வணங்கி கேட்டுக்கொண்டேன். நன்றி, வணக்கம்.